அறிவோம் ஆன்மீக நாமம் அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். பகவத்கீதா மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்மளுடைய செயல்களில் நம்ம தெளிவாகவும் நேர்த்தியோடவும் உறுதியாகவும் இருக்க முடியும். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்லோகம் அத்தியாயம் 2 ஸ்லோகம் 37. வாங்க ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம். ஹதோ வா ப்ராப்ஸ்யசி ஸ்வர்கம் ஜித்வா வா போக்ஷ்யசே மஹீம் தஸ்மாதுதிஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சயः. இந்த ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அர்ஜுனா, நீ எதுக்காக போர் செய்யணும், யுத்தம் செய்யணும்னு சொல்லி கவலைப்படுற, குழம்புற? நீ போரில் யுத்தம் செஞ்சு வீர மரணம் நீ அடைஞ்ச அப்படின்னா சொர்க்கத்துக்கு போய் சுபபோகங்களை நீ அனுபவிப்ப. இதே நீ போரில் வெற்றி அடைஞ்ச அப்படின்னா அழகான அரச போக வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். அதனால யுத்தம் செய்கிறது மூலமாக 2 விஷயம், ஒன்று வெற்றி, இன்னொன்று தோல்வி. இந்த 2ல் ஏதோ ஒன்று தான் நமக்கு நடக்க போகுது. அதுதான் ஒரு வீரனுக்கும் அழகு. ஒரு வீரனுக்கு யுத்தம் செய்கிறது தான் சரியான தீர்மானம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தோட எசன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கும் ஒரு லட்சியம் கண்டிப்பாக இருக்கும். வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒரு போர்க்களம் தான். தன்னுடைய லட்சியத்தை அடையிறதுக்கு எல்லாருமே யுத்தம் செஞ்சுட்டே தான் இருக்காங்க. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய லட்சியம் என்ன, நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை சமநிலையில் உக்காந்து தெளிவாக முடிவெடுக்கணும். அதில் குழப்பமே வரக்கூடாது. லட்சியம் அப்படிங்கிறது ஒன்று தான், நம்முடைய இலக்கு அப்படிங்கிறது ஒன்று தான். நம்மளுடைய லட்சியத்தை நம்ம அடையும் வரை நம்ம பின்னோக்கி போகக்கூடாது, பயத்தில் திரும்பி ஓடிடக்கூடாது. ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு முறை தான். எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும், நிராசைகள் ஏற்பட்டாலும், தொய்வு நமக்கு வந்தாலும், தைரியமின்மை வந்தாலும் கூட அதை நம்ம என்றைக்குமே பொருட்படுத்தாமல் நம்ம லட்சியத்தை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும். அதுதான் உண்மையான வீரனுக்கு அடையாளம். நம்மளும் ஒரு உண்மையான வீரனாக வாழ்க்கை அப்படிங்கிற போர்க்களத்தில் நம்மளும் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோடைய எசன்ஸ். ஹரே கிருஷ்ணா. மேலும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம், நன்றி.